பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் 119 சங்கீதத்தினுடைய 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது. இங்கே ஒரு தேவ மனிதருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அது என் வாய்க்கு தேனிலும் மதுரமாய் இருக்கிறதாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வசனங்கள் எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த தேவ மனிதருக்கு பார்க்கும்போது அந்த வசனம் அவருடைய நாவுக்கு அவருடைய வாய்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா தேனிலும் மதுரமா இருக்கான். இன்னைக்கு நமக்கு வசனங்கள் எப்படி இருக்கிறது? வாக்குத்தத்த வசனம்னா அதுக்கு நம்ம காட்டுற ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். கட்டளைகள் வார்த்தைகள் அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். அப்படித்தானே? நம்மள அநேகம் பேர் அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கிறோம். வாக்குத்தத்த வசனங்கள் ஆலயங்களில் சொல்லப்படும் போதும் சரி, அப்படியே ஆமேன் சத்தமும் அல்லேலூயா சத்தமும் பயங்கரமா இருக்கும். ஆனா அதுவே சில காரியங்கள் நம்ம இப்படி இருக்கப்பட வேண்டும், ஆண்டவர் இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இது மாதிரி கட்டளைகள் வார்த்தைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார், ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளையே அல்லாமல் உற்சாகத்தில் ஆமேன் சத்தம் அல்லேலூயா சத்தம் அப்படியே ஆலயங்கள்ல அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்னுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ள வேண்டும், இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா அதுக்கெல்லாம் சத்தமே வராது. ஆனால் இந்த தேவ மனிதர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குங்கிறார். அவர் வாய்க்கு அது தேனிலும் மதுரமான ஒன்றாம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு வார்த்தையுமே அதை பார்க்கிற பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளைகளாக இருக்கட்டும், தேவன் கொடுத்திருக்கிற நியமங்களாக இருக்கட்டும், அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை பார்க்கிறபடியே நம்ம எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தத்துக்கு ஒரு தனி வேல்யூ உண்டு, ரைட்? அது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில அதை எல்லாருமே அதை விரும்பி நம்ம பார்க்கிற ஒன்று. அது இருந்தாலும் மற்ற காரியங்களையும் நம்ம அப்படிதான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப உங்க குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு பிள்ளைய மட்டும் நேசிச்சுட்டு இன்னொரு பிள்ளைய விட்டுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளையினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்பா. அதே மாதிரி தான் வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிறீங்க, பிடிச்சிட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அது எப்படி? எனக்கு ஒரு கண்ணு மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? 2 கண்ணுமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, 2 கண்ணுமே இருந்தாதான் அது நிறைவு. எனக்கு ஒரு கை மட்டும் இருந்தா போதும், இன்னொரு கை நமக்கு வேண்டியதில்லை நம்ம சொல்ல முடியாது. 2 கைகளுமே ஆண்டவர் உண்டாக்கப்பட்டது, 2 கால்களுமே நமக்கு உண்டாக்கப்பட்டது தான். அது இருந்தாதான் அது நிறைவு. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சு அப்படின்னா வாக்குத்தத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியமும், வாக்குத்தத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனமும், வாக்குத்தத்தத்திற்கு இருக்கிற உற்சாகமும், வாக்குத்தத்தத்தை கேட்கிறதுல இருக்கிற ஆர்வங்களும் என்ன ஆகிருச்சு அப்படின்னா கட்டளைகளுக்குரியதான காரியங்களிலே நாம் செலுத்தப்படுவதில்லை. உண்மையா பாத்தீங்க அப்படின்னா எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு கட்டளை உண்டு. ஆனா அந்த கட்டளைகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டாக ஆரம்பிக்கும். அவ என் நாவுக்கு இனிமையானதா இருக்கு, என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமா இருக்குது. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை அந்த மனுஷன் எவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு சில தேவ மனிதர்களை பார்க்கும்போது அந்த வேத வசனங்களை அப்படி கட்டி அணைத்துக் கொள்ளு வேதத்தை அப்படி கட்டி அணைத்துக் கொள்ளுகிற தேவ மனிதர்களை நாங்கள் அநேகமா பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதத்தையும் வேத வசனங்களையும் ஆழமாய் நேசிக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு. நம்மளும் நேசிப்போம். எப்போ அப்படின்னாக்க ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்கும்போது, ஏதாவது அதுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனத்தை பார்க்கிற அனுபவங்கள் உண்டு நிறைய பேருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் கட்டளைகளா இருக்கட்டும்,
வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒன்று. தகப்பன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு உரிமை சொத்து பத்திரம் இது. அந்த பத்திரத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரம் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை எவ்வளவு பாதுகாப்பா பார்த்துக் கொள்வீங்களோ, அதை எப்படியாக நீங்க நேசிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நேசம் இதுல நமக்கு வரப்பட வேண்டும். அப்படி நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது உங்களுடைய நாவுக்கு போகும்போது அவ்வளவு இனிமையா இருக்கும். அது உங்களுடைய வாய்க்கு தேனிலும் மதுரமானதாய் மாறிவிட ஆரம்பித்து விடும். ஆனா இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தங்களை பார்த்தாதான் அவ்வளவு இனிக்குது. அந்த எண்ணம் மாற வேண்டும். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, இனி எல்லா வாக்குத்தத்தங்களையுமே எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் எங்களுடைய இருதயத்துக்கு, எங்களுடைய நாவுக்கு, எங்களுடைய வாய்க்கு அது தேனிலும் மதுரமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக நீ ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம். தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேதத்தை எப்படி நேசிச்சிருக்கிறாங்களோ தெரியல ஆண்டவரே. இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த அனுபவத்தை வேணும்னு இப்ப கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் வந்து நிக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுடைய நாவுக்கு அது இனிமையாகவும் அவர்களுடைய வாய்க்கு அது தேனிலும் மதுரமாய் இருக்க உங்க பிள்ளைங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட விதமாக உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுடைய வேதம் இவர்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஒரு இனிப்பான அனுபவத்துக்குள்ள வேதம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறட்டும்னு சொல்லி நான் செபிக்கிறேன்ப்பா. அதுக்கு உங்க பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த கிருபையை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த தேவ மனிதருக்கு கொடுத்த அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.